கடைசியா நீங்க பார்த்த அந்த 100 செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் வீடியோஸும் வேஸ்ட்ன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு நாள் ஃபுல்லா மோட்டிவேஷன் இருக்கும். அடுத்த நாள் திரும்பவும் அதே ரூட்டீன், அதே லைஃப். இதுக்கெல்லாம் காரணம் உங்க லைஃப்ல நீங்க ஒரு தடவ கூட அந்த நெருப்புக்குள்ள இறங்கி பார்த்ததே இல்ல. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்கு. 30 டேஸ். நோ டைம் வேஸ்டிங் ஆப்ஸ், நோ ஷார்ட்கட்ஸ். முன்னாடி நின்னு வேடிக்கை பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. இது வெறும் சேலஞ்ச் இல்ல, இது ஒரு போர். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த வீடியோவை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்க உங்க லைஃப்ல எப்பவுமே முன்னாடி வர மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு உண்மையாலே மாறணும்னு வெறி இருந்தா கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு 4 ஃபேஸஸ் சொல்ல போறேன். ஃபேஸ் 4ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன். அது கேட்கவே கஷ்டமா இருக்கும். லெட்ஸ் பிகின். ஃபேஸ் 1, தி க்ளீன் அப். இது வெறும் டிஜிட்டல் டீடாக்ஸ் கிடையாது. இது ஒரு சுத்திகரிப்பு. உங்களுக்கு கஷ்டப்படாம டோபமைன் தர்ற எல்லாத்தையும் இப்பவே அழியுங்க. இன்ஸ்டாகிராம், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், எது உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாம சந்தோஷத்தை தரதோ அதை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. உங்க கிச்சனுக்கு போங்க. எல்லா அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ், சோடா, எனர்ஜி ட்ரிங்க்ஸையும் தூக்கி போடுங்க. சீட் டேக்கு வச்சுக்கலான்னு நினைக்காதீங்க. நீங்க ஒன்றும் வீக் டிசிஷன்ஸ்க்கு ரீஹாப் சென்டர் கிடையாது. உங்க மிரர்ல இதை எழுதுங்க. கம்ஃபர்ட் இஸ் தி எனிமி. உங்களோட டெய்லி ரூல்ஸ்: காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும், கோல்டு ஷவர் பண்ணணும், 10 நிமிஷம் மார்னிங் வாக், முக்கியமா ஃபோன் இல்லாம, ராத்திரி 10 மணிக்கு தூக்கம். டே 3 வரும்போது உங்க பிரெயின் ஸ்டாப் பண்ண சொல்லி கெஞ்சோம். அது நல்லது. உங்க வீக்னஸ் சாவுக்கு போராடுற நேரம் அது. ஃபேஸ் 2, பீஸ்ட் மோட். இப்போ உங்க லைஃப்ல அந்த நாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நீங்க எம்டியா இருக்கீங்க. இனிமேல் தான் எம்டினஸை ரீபில்ட் பண்ண போறோம். அந்த கோல்ட் ஷவருக்கு முன்னாடி நின்று கவுண்ட் டவுன் பண்ணாதீங்க. அப்படியே உள்ள இறங்குங்க. அந்த வலியை உணருங்க. ஜிம்ல லிஃப்ட் பண்ணும்போது மியூசிக் வேண்டாம், மிரர் செல்ஃபி வேண்டாம். ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ராத்திரி 8 மணிக்கு உங்க நோட்புக்கை எடுங்க. 3 சென்டென்ஸ் எழுதுங்க. இன்னைக்கு நான் எதை அவாய்ட் பண்ணேன், எதை ஜெயிச்சேன், நாளைக்கு எதை டெஸ்ட்ராய் பண்ண போறேன். இது ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் கிடையாது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் கிளென்ஸ். கஷ்டமான விஷயத்தை உங்க பிரெயினுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துற டெக்னிக் இது. டே 14 வரும்போது உங்க ஃபேஸ் லீன் ஆகும், பாடி டைட் ஆகும். ஆனா முக்கியமா உங்க எக்ஸ்கியூசஸ் அமைதியாயிடும். ஃபேஸ் 3, கோஸ்ட் மோட். இப்போ சைலன்ஸ் தான் உங்களோட புது வெப்பன். பேக்ரவுண்ட்ல மியூசிக் வேண்டாம், பாட்காஸ்ட்ஸ் வேண்டாம். நீங்க, உங்க தாட்ஸ், இவ்வளவுதான். இதுவரை யார்கிட்டையாவது போய் சொல்லியிருந்தா உண்மையை சொல்லுங்க. உங்களை ரொம்ப பயமுறுத்துற ஒரு விஷயத்த பண்ணுங்க. நிறைய பேர் இங்க தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஏன்னா அமைதியா இருக்கும்போது உங்க உண்மையான குரல் உங்களுக்கு கேட்கும். அது உங்க கம்ஃபர்ட்டை விட சத்தமா இருக்கும். அதை பேச விடுங்க. உங்க பழைய வெர்ஷனை அதை அழிக்கட்டும். ஃபேஸ் 4, த ரீபார்த். இப்போ நீங்க திரும்பி போக முடியாத தூரத்துக்கு வந்துட்டீங்க. இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது. கஷ்டமா இருக்கும். ஆனா கேளுங்க. 48 hours, டோபமின் ஃபாஸ்ட். நோ ஃபோன், நோ மியூசிக், நோ ஸ்கிரீன்ஸ். வெறும் ஹெல்தி ஃபுட், வாக்கிங், ஜர்னலிங், அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற டீமன்ஸ். ஒர்க் அவுட்ல இன்னும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க. புக்ஸ் படிக்கும்போது இன்னும் டீப்பா படிங்க. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, பழைய நான் இந்த நேரத்தில் குவிட் பண்ணியிருப்பேன். ஆனா நான் இப்போ அந்த பழைய ஆள் கிடையாது. 30th டே மிரரை பார்க்காதீங்க. இந்த ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அமைதியா உட்காருங்க. மூச்சை எடுங்க. இன்னும் என்னெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண வேண்டி இருக்குன்னு உங்களையே கேட்டு பாருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சேஞ்சுன்னு சொல்றது மோட்டிவேஷன் கிடையாது. அது ஒரு போர். நீங்க ஆவரேஜா இருக்கிற மாதிரி வச்சிருந்த உங்க ஹேபிட்ஸ், உங்க பொய், உங்க ஐடென்டிட்டின்னு எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றது தான் நிஜமான மாற்றம். நீங்க இன்னும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஆவரேஜ் கிடையாது. இந்த சேலஞ்சுக்கு மைண்டை அடாப்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதீங்க. யாரையும் டேக் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தேவைன்னா அவங்களே இங்க வந்திருப்பாங்க. நீங்க இப்பவே டிஸப்பியர் ஆகி யாராலையும் அடைக்க முடியாத ஒரு ஆளா திரும்பி வர ரெடினா கமெண்ட்ல Day 1 டைப் பண்ணுங்க. அடுத்த 30 டேஸ் உங்க லைஃபோட கடைசி போரா இருக்கட்டும்.